மகாநதி சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா நீங்களே கண்ணீர் விட்டு அழுதுடுவீங்க. காவேரிக்கு பழைய நினைவுகள் திரும்பி தன்னோட குழந்தையை கட்டி பிடிப்பாங்களா, இல்ல இந்த ரகசியம் இப்படியே மறைக்கப்படுமா? வாங்க இன்னைக்கு எபிசோட்ல நடந்த முழு கதையையும் நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன். எபிசோட் ஆரம்பத்துல நம்ம விஜய் ரொம்பவே உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காரு. பக்கத்துல அவரோட பொண்ணு அம்மு ரொம்ப சோகமா விஜய் கிட்ட ஒரு கேள்வி கேக்குறா. அப்பா, அம்மாவுக்கு நான் தான் அவங்க பொண்ணுன்னு தெரியாதா? அவங்க என்னை மறந்துட்டாங்களா அப்பா அப்படின்னு அந்த குழந்தை அழுகுறப்போ நமக்குமே மனசு ரொம்ப வலிக்குது. அதுக்கு விஜய் கண்ணீரோட சொல்றாரு, காவேரிக்கு நடந்த ஒரு பெரிய ஆக்சிடென்ட்னால அவங்களுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்ல அம்மு அப்படின்னு சொல்றாரு அந்த குழந்தை. மறுபடியும் கேக்குது, அப்புறம் ஏன் அப்பா நீங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு என்கிட்ட இத்தனை வருஷமா போய் சொன்னீங்கன்னு கேக்குறா. அதுக்கு விஜய் சொல்றாரு, அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் காவேரி பிழைப்பாங்களான்னு கூட யாருக்கும் தெரியாது. அப்படியே பிழைச்சாலும் அவங்களுக்கு பழைய நினைவுகள் வருமானு டாக்டர்களுக்கே சந்தேகம் தான். அதனால தான் நான் உன்கிட்ட அம்மா இல்லன்னு சொல்லியே வளர்த்துட்டேன். ஆனா இப்போ திடீர்னு காவேரி உன்னோட ஸ்கூல்ல டீச்சரா வந்து நிப்பாங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கலன்னு விஜய் அழுதுகிட்டே சொல்றாரு. காவேரி உன்னோட அம்மாவா இல்லனாலும் உனக்கு ஒரு டீச்சரா எவ்வளவு அன்பா இருக்காங்க பாத்தியா? சீக்கிரமே காவேரிக்கு எல்லாம் ஞாபகம் வரும், நாம பொறுமையா இருப்போம்னு விஜய் தன்னோட பொண்ணை சமாதானம் பண்றாரு. அதுக்கப்புறம் அம்மு எனக்கு வீட்ல இருக்கவே பிடிக்கல, நம்ம எங்கயாவது வெளியில போலாம்னு சொல்லிட்டு விஜயும் அம்முவும் கார்ல நைட் நேரத்துல வெளியில போறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும்போது அம்மு விஜய் கிட்ட சொல்றா, நான் போய் அம்மா கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லட்டுமா? நான் தான் உங்க பொண்ணுன்னு சொல்லட்டுமான்னு கேக்குறா. அதுக்கு விஜய் பதறிப்போய், வேணாம் அம்மு, அப்படி மட்டும் செஞ்சிடாத. டாக்டர்கள் காவேரிக்கு பழைய நினைவுகளை நாமளா ஞாபகப்படுத்த கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அப்படி பண்ணா காவேரியோட உயிருக்கே ஆபத்து வந்துடும்னு சொல்லிருக்காங்கன்னு விஜய் சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த குழந்தை ரொம்ப பயந்துடுது. அப்போ அவங்க ஒரு ரோட்டுக்கடையில வண்டியை நிறுத்தி சாப்பிட போறாங்க. ஆனா அம்மு எனக்கு சாப்பாடு வேணாம்னு சொல்லி கோவிச்சுக்குறா. அப்போ விஜய் தன்னோட கையால அந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டுக்கிட்டே காவேரியை பத்தின பழசையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உன்னோட அம்மா காவேரி என்னை ஒரு குழந்தை மாதிரி தான் பார்த்துப்பாங்க, எனக்கு அவங்க தான் எப்பவும் ஊட்டி விடுவாங்கன்னு விஜய் சொல்லும்போது அவரோட கண்ணுல அப்படி ஒரு காதல் தெரியுது. நீ அவங்க வயித்துல இருக்கும்போதே எங்களுக்கு பிறக்க போறது பொண்ணு தான், நாம முடிவு பண்ணோம். அதே மாதிரி உனக்கு காவேரின்னு பேர் வெச்சதே உன்னோட அம்மா தான்னு விஜய் ரொம்ப எமோஷனலா சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அம்மு கார்லையே ரொம்ப சோகமா தூங்கிடுறா. விஜய் தூங்குற அம்முவை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வராரு. குழந்தை தூங்குனதுக்கு அப்புறம் விஜய் கீழே வரும்போது அங்க பசுபதியும் அவரோட மனைவியும் விஜய்க்காக காத்துட்டு இருக்காங்க. பசுபதி விஜய் கிட்ட குழந்தை இப்போ எப்படி இருக்கா, சமாதானம் ஆயிட்டாளான்னு கேக்குறாரு. நான் எல்லா உண்மையையும் சொல்லிட்டேன், அவளுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு விஜய் சொல்றாரு. உடனே விஜயோட அம்மா ரொம்ப கோபமா, எதுக்குடா அந்த குழந்தை கிட்ட இப்போ போய் எல்லா உண்மையையும் சொன்ன, இது தேவையா உனக்குன்னு திட்டுறாங்க. அதுக்கு விஜய் ரொம்ப தெளிவா சொல்றாரு, அவளே காவேரியை பார்த்துட்டா, அவளுக்கு சந்தேகம் வந்துடுச்சு, இதுக்கு மேலையும் நான் அவகிட்ட உண்மையை மறைக்க முடியாதுன்னு விஜய் உறுதியா சொல்றாரு. ஒருவேளை நான் உண்மையை மறைச்சு இருந்தா அது அந்த குழந்தைக்கு தான் பெரிய பாதிப்பை கொடுக்கும்னு விஜய் தன்னோட தரப்பு நியாயத்தை சொல்றாரு. கடைசியா விஜய் வீட்ல இருக்கிற படிக்கட்டுல ரொம்ப சோகமா காவேரியை பத்தியும் தன்னோட பொண்ணை பத்தியும் யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்காரு. இப்படியே இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே எமோஷனலா முடிஞ்சது. நாளைக்கு என்ன நடக்கும்னு எல்லாரும் ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா காவேரிக்கு தன்னோட பொண்ணை பார்க்கும்போது பழைய நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும்னு தோணுது. அதே நேரம் ராகினி சும்மா இருக்க மாட்டா. காவேரிக்கும்
விஜய்க்கும் நடுவுல ஏதாவது பெரிய பிரச்சனையை கொண்டு வர ரகசியமா பிளான் பண்ணுவா பசுபதி. தன்னோட குடும்ப மானத்துக்காக காவேரியை இந்த வீட்டை விட்டு துரத்த கூட பெரிய முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கு. நர்மதா கண்டிப்பா காவேரிக்கு சப்போர்ட்டா நின்னு வீட்ல ஒரு பெரிய சண்டையே போடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். யமுனா ரொம்ப இமோஷனல் ஆகி காவேரிக்காக ஏதாவது பெரிய முடிவு எடுத்து எல்லாரையும் அதிர்ச்சி ஆக்குவா. இந்த மாதிரி நிறைய திருப்பங்கள் மகாநதி சீரியல்ல வரப்போகுது. தொடர்ந்து பார்க்கலாம்.